ஆசை மற்றும் ஒழுக்கம் பற்றிய ஸ்டோயிக் என்ன சொல்கிறது? ஆசையா, ஒழுக்கமா? மார்கஸ் ஆரலியஸ் சொன்ன வாழ்க்கை திருப்புமுனை. அதிர்ச்சியூட்டும் ஸ்டோயிக் பொன்மொழி: ஆசையும் ஒழுக்கமும் ஒரே பாதையில் போகாதா? நம் எல்லாருக்கும் ஆசை இருக்கிறது. பணத்துக்கு ஆசை, புகழுக்கு ஆசை, நல்ல வாழ்க்கைக்கே ஆசை. ஆனா, அந்த ஆசை நம்மை சரியான பாதையில வழிநடத்துமா அல்லது தடுமாற வைக்குமா? இந்த கேள்விக்கான பதில் 2000 வருடம் பழைய ஒரு தத்துவத்தில இருக்குது. மார்கஸ் ஆரலியஸ் ஒரு பேரரசர். ஆனா, அவர் எழுதிய வார்த்தைகள் ஒரு சின்ன நோட்டுபுக்லே அடங்கும் ஆனா உலகத்தை புரட்டக்கூடியது. ஸ்டோயிசிசம், அது ஆசையையும் ஒழுக்கத்தையும் எப்படிச் சொல்கிறது தெரியுமா? ஆசையா, ஒழுக்கமா? இது ஒரு உளவியல் விளையாட்டு இல்ல. இது வாழ்க்கை முழுக்கப் புரிய வேண்டிய ஒரு நிஜமான பாடம். 1. ஸ்டோயிக் தத்துவம் ஆசையை எதிர்க்கலை. அது நம்மால் கட்டுப்படுத்த முடியாத ஆசையை எச்சரிக்குது. நாம எதிர்பாராத ஆசை நம்மை கட்டுப்படுத்த ஆரம்பிச்சதும் நாம அந்த ஆசையின் அடிமை. மார்கஸ் சொல்வார், நீ ஆசையை ஜெயிக்கலையா? அதுக்குள்ளே நீ வீழுந்துடுவ. 2. ஒழுக்கம் என்பது நம்ம குணத்தை நிரூபிக்கும் ஆனா யாரும் பாராட்டாத ஒன்று. மார்கஸ் சொல்லுறார், நீ என்ன செய்றதுன்னு மட்டும் முக்கியமில்லை, நீ அதை எந்த நோக்கத்துல செய்றேன்னு முக்கியம். 3. ஆசைதானே பேராசையா மாறுது. அந்த இடத்தில ஒழுக்கம் நீங்கிட்டா எல்லாம் முடிஞ்சது. ஒரு சிறிய ஆசை பெரிய தவறுகளுக்கு வழி செய்யும். ஒழுக்கம் இல்லாத ஆசை நிச்சயம் இல்லாத வெற்றி. 4. உண்மையான வெற்றி என்ன? நீ உன்னையே மேம்படுத்திக் கொள்கிறாயா இல்லையா? நாம அதிகமா விரும்புறது பொருள் வெற்றி. ஆனா ஸ்டோயிக் சொல்வது, சுய கட்டுப்பாடுதான் உண்மையான வெற்றி. 5. ஒரு நல்ல வாழ்க்கை ஆசை கொண்டிருந்தாலும் ஒழுக்கத்துடன் வாழும் தைரியம். நிறைய ஆசை வைக்கலாம். ஆனா, அந்த ஆசைக்காக தவறான வழி போகக்கூடாது. மார்கஸ் சொல்வார், மனசு தூய்மையா இருந்தா, உயிர் சக்தியுடன் இருந்தா, நீ ஏற்கனவே வெற்றியடைஞ்சிருக்க. நம்ம வாழ்க்கை முழுக்க ஒரு சமநிலை செயல்பாடுதான். ஒரு பக்கமா ஆசைகள் வந்துகிட்டே இருக்கும். இன்னொரு பக்கமா நம்ம மனசுக்குள்ள ஒழுக்கமும் நியாயமும் சொல்லிக் கொண்டிருக்கும். நீ ஆசையை கட்டுப்படுத்திக் கொள்ளலானா, நீ அதை தூக்கி ஓடுவ. நீ ஒழுக்கத்தை முதன்மைப்படுத்தினா, ஆசை உனக்காக வர ஆரம்பிக்கும். அதுதான் மார்கஸ் ஆரலியஸ் சொன்ன வாழ்க்கை போதனை. அந்த வார்த்தைகள் இப்பவும் நம்ம வாழ்வை வழிநடத்துதே. ஆசையை வெல்ல முடியலனா, ஆசை நம்ம வாழ்க்கையையே வெல்லும். ஆனால், ஒழுக்கத்துக்கு துணை நாம இருந்தா, வாழ்க்கை நம்ம பக்கம் வரும். மார்கஸ் ஆரலியஸ் தத்துவம்.